Surprise, Coimbatore. I'm here for my girl's birthday. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற விஷயமும் சரி, நான் இங்கே வந்திருக்கிற விஷயமும் சரி, ரெண்டுமே எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. சின்ன வயசுலேருந்தே எனக்கு அம்மா கிடையாது. பட் he never let me feel that way. இது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் டேட். And Shruti, you are the best thing that happened to me. உதிரா காயங்கள் உலர ஈரங்கள் மனதின் ஆழத்தில் எரியும் மெதுவாய் ஓய்கிறேன், புகையாய் தேய்கிறேன், மரணம் தேடியே மடியில் சாய்கிறேன். ஒயிட் கார் சார், அது மட்டும் தான் சார். வெள்ளை காகிதம் ஆகிறேன், தூயவரி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பக்கத்து வீட்டு கதவை தட்டி ஸ்ருதி காணும் பழிகள் மீறிய சிறிதாய் மீள்கிறேன், அணையும் வேளையில் ஒளியாய் நீள்கிறேன், மெதுவாய் ஓய்கிறேன், புகையாய் தேய்கிறேன், மரணம் தேடியே மடியே. உங்க வீட்டுக்கு முன்னாலே யாரோ ஒருத்தர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யாரு? நோ ஐடியா. அரேஞ்ச் மேன் ஈவினிங் 6 o'clock இருக்கும். நான் இந்த வழியா வாக்கிங் போயிட்டு வரும்போது பார்த்தேன். அதுக்கப்புறம் அவ எங்க போனான்னு தெரியல. இன்னைக்கு நைட் 10 மணிக்கு மேலே நீ ஏர்போர்ட் வா. நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் நாசிக்கலே எவனோ ஒருத்தன் கார்ல இருந்து தூக்கி குளத்துல போட்டு போறான் சார். தெளிவா சொல்லுங்க. கார் டிக்கியை திறந்து அதுல இருந்து ஏதோ பெருசா தூக்கி குளத்துல போட்டு போறான் சார். எந்த வண்டி சார்? ஒயிட் டிசைர் சார். அந்த காலனின் வாசனை என் சன்னோட லைஃப்ல ஒரு பெர்மனன்ட் ஸ்கார். அதை அவன் நினைச்சாலும் அழிக்க முடியாது. அதனால அதை மறைக்க டிசைட் பண்ணான். பட் லைஃப் ஹேட் அதர் ஐடியாஸ். என் சாவையாள்கிறேன். நான் சொன்னேன்ல, கர்மா இஸ் அ பூமரேங். எவ்வளோ தூரம் தூக்கி வீசினாலும் திருப்பி நம்ம கிட்ட தான் வரும். மேபி என் ஸ்டோரியை கௌதமோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லியிருந்தா அதில் நான் தான் வில்லன். ஹூ நோஸ். பட் ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா, என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணம் இமோஷனல் பீக்கில் எடுத்த டிசிஷன்ஸ். ஒருவேளை ஹேட்ரடால ஸ்ருதி கிறிஷை இன்சல்ட் பண்ணாமல் இருந்திருந்தா, கோவத்தில் கிறிஷ் அந்த இன்ஹியூமன் ஆக்ட் பண்ணாமல் இருந்திருந்தா, பயத்தில் ராஜீவ் கிறிஷை மர்டர் பண்ணாமல் இருந்திருந்தா, லவ் அண்ட் அஃபெக்ஷனால நான் இந்த உண்மை எல்லாத்தையும் மறைக்காமல் இருந்திருந்தா, கடைசியா ஜஸ்டிஸ்க்காக கௌதம் என்ன ஷூட் பண்ணாமல் இருந்திருந்தா, லைஃப் வுட் ஹவ் பீன் சோ டிஃப்ரெண்ட், ரைட்?